போலி ஆவணம் கொடுத்து பாமக கட்சியை அபகரித்ததாக கூறி அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் மறு ஆய்வு மனுவானது இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலி ஆவணம் கொடுத்து பாமக கட்சியை அபகரித்ததாக கூறி அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்காக வரவிருக்கிறது. பாமக கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட உரிமை இல்லை என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாமக கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட உரிமை இல்லை என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கட்சியின் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் முறையீடு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியோட தந்தை மகன் இடையேயான மோதல் ரொம்ப தொடர்ந்துட்டு இருக்குது. ராமதாஸ் தரப்புல மாம்பழ சின்னம் கோரி ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து இருக்கிற நிலையில அந்த வழக்கு நடந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில திடீர் திருப்பமானது நிகழ்ந்திருக்கு. பாமக கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட உரிமை இல்லைன்னு ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்து இருக்குது. தமிழ்நாடு தேர்தல் களம் ஒரு பக்கம் சூடு பிடித்திருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் பாமகவில் இன்னும் அந்த உட்கட்சி மோதல் தொடர்ந்துட்டு இருக்குது. அதாவது தன்னோட பேரன் முகுந்தனை பதவிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த மோதலானது தற்போது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. அன்புமணி ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக கட்சி இன்னும் இயங்கிட்டு வர அதே சூழ்நிலையில கட்சியின் தலைவர் அன்புமணி தான்ங்கிறதுல தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அங்கீகரித்திருந்தது. இருப்பினும் அதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்து இருந்தது. தேர்தல் ஆணையத்துல அன்புமணி போலி ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாருன்னோ அதை ஏற்ற தேர்தல் ஆணையம் அவரை தலைவரை அங்கீகரிச்சிருந்தது அப்படின்னு கூறியிருந்தாரு. மேலும் தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்புல டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செஞ்ச டெல்லி உயர்நீதிமன்றம் பாமக தலைவர் அன்புமணின்னு சொல்லுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தது. அதாவது பாமக என்கிறது அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லைங்கிறதால தேர்தல் ஆணையத்தால பாமக விவகாரத்தில் தலையிட முடியாதுன்னு தீர்ப்பளிச்சது. மேலும் தேவைப்பட்டா கட்சி பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை அணுகலாம்னு தீர்ப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்த கையோட மாம்பழ சின்னத்தை தங்களுக்கு தரப்புக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இந்த வழக்குல தங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு உறுதியா நம்புது. இதன் காரணமா கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திச்ச ராமதாஸ் மாம்பழ சின்னம் நிச்சயம் தங்களுக்கே கிடைக்குங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு. கூட்டணி பேச்சுவார்த்தையை ராமதாஸ் தரப்பு தனியா நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில மாம்பழ சின்னம் கிடைச்சா அது அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தரப்புல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதாவது பாமக உட்கட்சி விவகாரம் குறித்த வழக்குல டெல்லி ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் மனு அளிச்சிருக்குது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்குல அங்கீகரிக்கப்படாத கட்சியின் விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் முறையிட்டிருக்கிற சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்துல இந்த முறையீடு ஏற்கப்பட்டு விசாரணை நடந்தா இது பாமகவுக்கு அந்த சின்னம், அதாவது இந்த மாம்பழ சின்னம் வழக்கு விசாரணை கூட தள்ளி போகலாம். இது ஒரு ராமதாஸ் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.